பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நான் இன்று முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஈமானின் உழைப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா தனது அருள்னால் நாம் அனைவருக்கும் ஈமான் என்னும் பொக்கிஷத்தை வழங்கியுள்ளான். இது மாபெரும் செல்வமாகும். இதைவிட சிறந்த செல்வம் வேறு எதுவும் இல்லை. அகில உலகத்தின் இயக்கம் ஈமானுடையவர்களின் அடிப்படையால் மட்டுமே இயங்குகிறது. ஈமானுடைய நபர் ஒருவர் கூட இல்லாத நிலையில் அல்லாஹ் தஆலா அந்த முழு உலகத்தையும் அழித்து விடுவான். தாய்மார்களே, சகோதரிகளே, ஈமான் என்பது கற்க வேண்டிய ஒன்றாகும். நாம் அதை கற்று அதன் மேனிலை மனதில் குடிகொண்டு விட்டால் மார்க்கத்தின் எல்லா செயல்களும் எளிதாகிவிடும். ஆனால் ஈமான் பலகீனப்பட்டு விட்டால் எல்லா செயல்களும் கடினமாகவே தோன்றும். சஹாபாக்கள் கூறுகிறார்கள், முதலில் நாங்கள் ஈமானை கற்றோம், அதன் பின்பு குர்ஆனை கற்றோம். ஈமான் அடைவதற்கு உடல், பொருள், ஆவி அனைத்தையும் தியாகம் செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஈமானுடைய உழைப்பிற்காக ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.